காய்ஸ் எல்லாருமே கங்குவாவோட ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொன்று கிராஃபிக்ஸு ஸ்டார்டிங்கில் நம்ம சூர்யா வந்த இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், இல்லை வில்லனோட இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், எப்படி காட்டணுமோ அப்படி காட்டிக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்ஸ் வந்து குறைய சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு தரமாக இருக்குது. அண்ட் இது சிறுத்தை சிவா படமா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. அண்ட் ஒரு காட்டுவாசிகளுக்குள்ளே நடக்கிற ஒரு படம், அந்த பழைய காலத்து படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நிறைய ட்ரெய்லர் ஒர்க் முன்னாடி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. என்னென்னா இந்த மாதிரி பீரியட் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது எந்த ஜேனரை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிவிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழங்காலத்தை சேர்ந்த பழங்குடியின மக்களை பற்றின பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் பீரியட் படமெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு கூட பார்த்திங்கன்னா சிறுத்தை சிவா அவர்கள் உள்ளே வைக்கவே இல்லை. அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கடலோர பகுதிகளிலும் சரி, மெயினாக பார்த்தீங்கன்னா கடலுக்குள் நடக்கிற சண்டையும் சரி, காட்டுக்குள் நடக்கிற சண்டை, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது. அண்ட் இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு கிட்டத்தட்ட 1.5 இயர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 65+ மேலே சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ரகமாக இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து கண்ணு முன்னாடி செதுக்கி ஒரு வேறு மாதிரி வந்து நிற்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சூர்யா பார்த்திங்கன்னா அதாவது ஆக்டிங் வைஸ் ஒரு வேறு லெவலாக இருக்குது. வில்லனை அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சூர்யாவோட மிரட்டிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூர்யா பார்த்திங்கன்னா சூர்யாவே நடிப்பின் நாயகன். அப்போ ஆப்போசிட் இருக்கிற வில்லன் தரமாக இருக்கணும்ல, தரமாக இருந்தால் தான் படம் ஓடு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அண்ட் எதிர்பார்த்த தாண்டி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூர்யாவோட லுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணிலே மிரட்டுறதாகட்டும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது, அவருக்கு அது கை வந்த கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீனில் ஒவ்வொரு மாதிரி மாதம் வந்து பேசியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா படங்களுக்கும் இல்லாமல் அந்த மாதிரி டயலாக்ஸ் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா முதலை எடுத்துகிட்டு அந்த முதலை குத்திட்டு தண்ணிலேருந்து வெளியே வர்றாரு. அதெல்லாம் உண்மையுமே ஒரு வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக 10ஆம் தேதி செம்ம ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சூர்யா ஃபேன்ஸாக தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.